வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கேம்பெயின் வேற லெவலில் நடந்துக்கிருக்கு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடுடைய பேரையே மாற்றிடுவாங்க, தட்சிண பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னா, திமுகவுடைய வேலையே இதுதான், மக்களை பயமுறுத்துறது தான் திமுகவுடைய வேலை. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நாட்டை விட்டே வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை தூண்டினாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி நடந்துச்சா? இல்லை. அடுத்து 2024 தேர்தலில் மோடி ஜெயிச்சிட்டாருன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவார், கான்ஸ்டிடியூஷனை மாற்றிடுவார், ஹிந்து நாடாக அறிவிச்சிருவாங்க, பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு என்னென்னமோ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மக்கள் மத்தியில் திணிச்சாங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? கான்ஸ்டிடியூஷனை மோடி சர்க்கார் அழிச்சிட்டாங்களா? ஹிந்து நாடாக இந்தியாவை அறிவிச்சாங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால ஒரு இந்திய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்போ இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா பாஜக மேலே ஒரு வெறுப்பை பரப்புறதுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இது மாதிரி மக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான், மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடுடைய பேரை மாற்றிடுவாங்க, தட்சிண பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னது ஒரு தேர்தல் நாடகம், மக்கள் மத்தியில் பயத்தை தூண்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு பாஜக அதிமுக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மாதேஷ் இருக்கார்ல, அதாவது ஆதன் தமிழில் வேலை பார்க்குறாருல, அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. வேட்புமனு தாக்கல் 2 நாளில் முடிய போகுது, அந்த 4 பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிற ஒரு கட்சி, 4 கோஷ்டியாக வேலை செய்கிற இன்னொரு கட்சி வேட்பாளர்களை சொல்லாமல் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், வேட்புமனு தாக்கல் 2 நாளில் முடிய போகுது, அந்த 4 பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு கட்சி 4 கோஷ்டியாக வேலை செய்கிற இன்னொரு கட்சி வேட்பாளர்களை சொல்லாமல் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதில் மாதே சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வரி எந்த கட்சியை சொல்கிறாரு? அந்த 4 பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற கட்சி எது? வேற எது? தமிழக பாஜக தான். நயினாறு, எல் முருகன், தமிழிசை, வானதி, இந்த 4 பேர் மட்டும் அவங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை கேட்டு வாங்கிக்கிட்டாங்களா அதிமுக கிட்ட? இந்த தொகுதிகளுடைய பட்டியல் வந்ததுக்கப்புறம் பாஜக தொண்டர்கள் இதை தான் சொல்கிறாங்க, நல்லா இருந்த கட்சியும் நாசம் செய்த 4 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக பாஜகவுடைய இந்த 4 புள்ளிகளை கலாய்க்கிறாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப எப்படி கட்டுக்கோப்பாக இருந்துச்சு கட்சி, எப்படி சுயமாக கட்சி வளர்ந்துச்சு. ஆனால் அதிமுக கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை வாங்குறதுக்காக கட்சியை அப்படியே தாரை வார்த்துட்டாங்க அதிமுக கிட்ட அப்படிங்கிற இந்த டாக்கு தொண்டர்கள் மத்தியிலே இருக்குது. அது மாதேஷுக்கு தெரியாமையா இருக்கும்? அதான் 4 பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிற கட்சியும் 4 கோஷ்டியாக வேலை செய்கிற இன்னொரு கட்சி எது? வேற எது? காங்கிரஸ் தான். அண்ணாமலை அடிக்கடி காமெடிக்கு ஒன்று சொல்லுவார், சத்தியமூர்த்தி பவன் வாசலில் இந்த வேஷ்டி கடை யாராவது போட்டிங்க அப்படின்னா வியாபாரம் பிச்சுக்கும். ஏன்னா சத்தியமூர்த்தி பவனில் எப்போதுமே 4-5 கோஷ்டி இருப்பாங்க, அடிக்கடி கோஷ்டி மோதல் நடக்கும், ஏன் கோஷ்டி தான் பெருசு அப்படின்னு அடிக்கடி சண்டை நடக்கும். அதனால சத்தியமூர்த்தி பவன் வாசலில் வேட்டி கடை போட்டால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கலாய்ப்பார். அதை தான் சொல்லியிருக்காரு மாதேஷ். 4 கோஷ்டியாக வேலை செய்கிற இன்னொரு கட்சியும் வேட்பாளர்களை இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக பாஜகவையும் தமிழக காங்கிரஸையும் தான் மாதேஷ் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, கோவை தெற்குடைய வேட்பாளராக அதிமுக யாரை அறிவிச்சிருக்காங்க? அம்மன் அர்ஜுனனை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சிங்காநல்லூருடைய வேட்பாளராக KR ஜெயராம அதிமுக அறிவிச்சிருக்காங்க. இந்த சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை விரும்பினார். ஆனால் தமிழக பாஜக அதிமுக கிட்ட கேட்டு அந்த சிங்காநல்லூரை பெறலை. சரி, இப்போது அந்த சிங்காநல்லூருடைய கேண்டிடேட்டும் கோவை தெருக்குடைய கேண்டிடேட்டும் அண்ணாமலையை நேரடியாக போய் சந்தித்து ஆதரவு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை முழு சப்போர்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி பதிவிட்டிருக்காரு. அம்மன் அர்ஜுனனுக்கும் சிங்காநல்லூருடைய அதிமுக கேண்டிடேட்டுக்கும் கள நிலவரம் டெஃபினட்டாக தெரியும். 2021 அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்போது இருந்த நிலைமை வேற. ஆனால் இப்போது தமிழக பாஜகனா அண்ணாமலைனா தமிழக பாஜக அப்படிங்கிறது ஆயிடுச்சு. களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அண்ணாமலை விரும்பிய தொகுதிகள் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போய் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லாமல் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது.
இதை புரிஞ்சுக்கிட்ட அம்மன் அர்ஜுனனும் சிங்காநல்லூருடைய வேட்பாளர் கேஆர் ஜெயராம் அவர்களும் நம்ம அண்ணாமலைக்கிட்டே போயிடலாம், அண்ணாமலையை நேரடியாக சந்தித்து ஒரு ஃபோட்டோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வெளிவந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கிரவுண்ட் லெவலில் பாஜகவுடைய வாக்குகள் நம்ம போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற இந்த கணக்கு போட்டு கரெக்டாக கச்சிதமாக காய்களை நகர்த்தியிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.